ஹலோ கிரியேட்டர்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வெயில் ரொம்ப அடிக்கி, எனக்கும் தெரியும். போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகி எனக்கு இந்த ரூமில் வச்சு வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்தளவுக்கு வெயிலாக இருக்குது. ஸோ இதுக்காக ஒரு ஏசி பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசித்தேன். ஸோ அந்த ஏசி தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெயில் காலத்தில் இது ஒரு கண்டிப்பான தேவையான ஒரு 2,000 years later. கண்டிப்பான தேவையான ஒரு அத்தியாவசியமான பொருள். ஸோ இந்த வெயில் காலத்துக்கு இது ஒரு கண்டிப்பான தேவையான அத்தியாவசியமான பொருளாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஏசி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் செய்ய தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன, காம்போனன்ட்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒரு 12 வோல்ட் ப்ரஷ்லெஸ் ஃபேன் ஒன்று தேவை. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கம்ப்யூட்டருக்குள்ளெலாம் இருக்குல்ல, அதுதான் பார்த்திங்கன்னா இது எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் கிடைக்கும். ஸோ இது ஒன்று எடுத்துக்கோங்க. சின்ன ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஐஸ் க்யூப் போட போகிறோம். ஸோ இது அண்ட் ஒரு பெரிய கார்ட்போர்ட் பாக்ஸ் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் அந்த ஐஸ்கிரீம்லாம் ஒரு பாக்ஸ் தருவாங்களா அதை எடுத்துருக்கேன். அடுத்தது ஒரு ரீசார்ஜபிள் மாடியூல் அண்டு 18650 பேட்ரி 2 எடுத்துக்கோங்க. அண்ட் அதோட பேட்ரி ஹோல்டர் இதையும் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ இது 3 பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஸோ இதையும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்னா பார்த்திங்கன்னா நம்ம டிசி ப்ரஷ்லெஸ் ஃபேனை இப்படி வச்சுருவோம். அண்ட் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுருவோம். அண்ட் பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூபை இப்படி வச்சுருவோம். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த டாப் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐஸ் க்யூப்லேருந்து அந்த கூலான கேஸ் பார்த்திங்கன்னா டிசி மோட்டர் வந்து இங்கே கட் பண்ணி அது வழியாக அந்த கேஸை கூலான ஏரை பார்த்திங்கன்னா வெளியே வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இந்த டிசி மோட்டரை இப்படி வச்சுட்டு அந்த மார்க்கிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் இப்போ நான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த ஃபேனை பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ட்ரே எடுத்தோம் இல்லையா, அந்த ட்ரே வந்து இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து அந்த கார்ட்போர்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ 50% ஒர்க் நமக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் கனெக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ வாங்க அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பேட்டரிக்கான கனெக்ஷன்ஸை பார்த்துடலாம். ஸோ இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா B+B- இந்த பேட்டரி ஹோல்டரோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயரை பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அவுட்+அவுட்- நம்ம மோட்டர் பார்த்திங்கன்னா அந்த ஃபேனை கனெக்ட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் வழியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. B+B- பேட்டரியை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அந்த அவுட்+அவுட்- நம்ம அவுட்புட் எடுக்கணும். ஸோ அதை பார்த்திங்கன்னா கனெக்ஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் அவுட்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் எடுத்துக்கேன். பிளாக் வந்து நெகட்டிவ் அண்ட் க்ரீன் வந்து பாசிட்டிவ். இப்போ நம்ம இதை சுவிட்ச் வழியாக கனெக்ட் பண்ணணும். ஸோ ஸ்விட்ச் வழியாக கனெக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கார்ட்போர்ட் பீஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அடைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் ஏதாச்சும் ரூமில் ஏசி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டோர் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருந்தா தான் அந்த கூலிங்னஸ் அந்த ரூம்குள்ளே இருக்கும். அடுத்த கார்ட்போர்ட் பீஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டேப் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இல்லாத மாதிரி ஏதாச்சும் எந்த கேப்புமே இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கூலிங்னஸ் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். ஸோ கைஸ் ஸ்விட்சோட கனெக்ஷன் ரொம்ப சிம்பிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜபிள் மாடியூலுக்குள்ள அதோட பாசிட்டிவ், அதாவது அவுட்புட்டில் இருக்கிற பாசிட்டிவை நம்ம ஸ்விட்சோட ஒரு டெர்மினலில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம மோட்டரோட பாசிட்டிவையும் ஸ்விட்ச்லேயே பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதான் கைஸ் நம்ம டோட்டல் கனெக்ஷனையும் பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். அண்ட் இன்னொரு ஒன் மோர் திங் ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ், அதாவது இந்த ஃபேனோட பாசிட்டிவை ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் நெகட்டிவை பார்த்திங்கன்னா பேட்டரியில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு மோட்டர் வந்து ஃபேன் வந்து காற்றை உள்ளேருந்து வெளியே எடுத்தாலும், இல்லாட்டி பார்த்திங்கன்னா காற்றை வெளியேருந்து உள்ளே தரணும். நமக்கு அது தேவையில்லை. காற்று அந்த ஐஸோட கூலான ஏர் வந்து நமக்கு வந்து வெளியே வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் டேரெக்டாக ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணி அண்ட் அது மூலமாக ரீசார்ஜ் மாடியூலில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு சில ஃபேனில் பார்த்திங்கன்னா மாறலாம். நீங்கள் பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. மாற்றி பேட்டரியில் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க எப்படி கொடுத்தா காற்று வெளியே வருது அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்திங்கன்னா நீங்களும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட்டர் சில ஃபுல்டேஜ் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு அவுட்புட் என்னென்னு காட்டுறேன் இப்போது.
ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாடியூலுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஏன்னா பேட்டரியில் சார்ஜ் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஐஸ் க்யூப் போட்டு பேட்டரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி ஸ்விட்செல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல் போட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் கொஞ்சம் ஐஸ் க்யூபும் போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நான் ஸ்விட்சை போடுறேன், அவுட்புட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேன் பார்த்திங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா கூலிங் வராது, ஸ்டார்டிங் கொஞ்சம் கூலிங் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா கூலிங் வராது. அந்த ஐஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக உங்களுக்கு கூலிங் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக வரும். அண்ட் நான் பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டுக்கிட்டே ஆன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காமிச்சது ஏன்னா அந்த பேட்டரி யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதில் சார்ஜ் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்விட்ச் போட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏற்றிட்டு காமிச்சேன். ஸோ நீங்கள் அந்த கொஞ்ச நேரம் ஒரு எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் லைட் தெரியுது இல்லையா, ஸோ அப்படின்னா சார்ஜ் ஏறிக்கிட்டுக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சார்ஜ் முழுசாக ஏறினதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ளக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா போட்டால் பார்த்தீங்கன்னா அப்பவும் ஒர்க் ஆகும். அவ்வளோதான் கிரியேட்டர்ஸ், வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த ஏசி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா மறக்காம கீழே லைக் பண்ணுங்கள். நம்ம வேறு என்ன பண்ணலாம், இந்த சுச்சுவேஷன் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அதே மறக்காம கீழே காமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அடினோ ப்ராஜெக்டோட மீட் பண்ணுறேன். அடினோ ப்ராஜெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சீக்கிரமாக அடினோ ப்ராஜெக்ட் நம்ம சேனல் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பை கிரியேட்டர்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஸ்டே கனெக்டட்.